திரைப்படம் தொடங்கும் போதே இந்த படத்தின் ஹீரோ வருண் காட்டப்படுகிறார். வருண் அதிக அளவில் மது அருந்திக்கொண்டே தன் காதலி கொடுத்த பரிசுகளையெல்லாம் நெருப்பில் போட்டு எரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் அவரது காதலி ஏமாற்றிவிட்டு சென்றுவிட்டாள். அப்படி திடீரென்று விட்டுவிட்டு போனதால் வருண் மிகவும் அழுகிறான். மேலும் அவருடன் கழித்த நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு அவள் கொடுத்த பரிசுகள் அனைத்தையும் எரித்துவிட்டு அவள் மீது மிகவும் கோபமாக இருக்கிறான். பாவம் வருண் தன் காதலியை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவள் இப்படி போய்விட்டதால் வருணுக்கு கோபம் வருகிறது. அங்கிருந்த வருணின் சிறுவயது நண்பன் மகேஷ் வருணை தேற்றி பெண்களை பற்றி சொல்கிறான். டேய் வருண், எல்லா பெண்களும் இப்படித்தாண்டா, நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உனக்கு பெண்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இப்படி வருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்தால் எப்படி சொல்லு என்று வருணை சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் வருண் தன் காதலி ராகாவின் மீது மிகவும் கோபமாக இருக்கிறான். அப்படி என்று அவளுக்காக வருத்தப்பட்டு கொண்டு உட்காரவில்லை. உடனே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான். அதனால் பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மயங்காமல் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நல்ல குணங்கள் உள்ள பெண்ணை தேடுகிறான். ஒரு நாள் வருண் சில பெண்களை சந்திக்கிறான். ஆனால் ஒரு பெண் கூட வருணுக்கு பிடிக்கவில்லை. எல்லோரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்படி வருணுக்கு ஒரு பெண் கூட பிடிக்கவில்லை. அடுத்த நாள் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள்தான் நம் ஹீரோயின் அஞ்சலி. அஞ்சலி ஒரு பலமான சுதந்திரமான பெண். அதேபோல் குடும்ப மதிப்புகள் தெரிந்த மிகவும் பக்குவமான பெண். வருண் அஞ்சலியிடம் சென்று பல விஷயங்களை பேசுகிறான். வருணுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. அவன் சிறுவயதிலிருந்தே அனாதையாகவே வளர்கிறான். அதனால் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து பிறக்கப் போகும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறான். இந்த விஷயத்தை அஞ்சலியிடமும் சொல்கிறான். அஞ்சலியும் வருண் சொன்ன வார்த்தைகளால் மிகவும் ஈர்க்கப்படுகிறாள். ஏனென்றால் அவளும் சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறாள். அப்படி அவர்கள் தினமும் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவரின் கருத்துகளும் ஒரே மாதிரி இருந்ததால் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். உடனே அவர்கள் குடும்பங்களிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்கிறார்கள். கட் செய்தால் சில நாட்கள் கழித்து வருணின் முதல் காதலி ராகா கர்ப்பமாகிறாள். அவள் எப்படி கர்ப்பமானாள் என்று நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். வருண் ராகாவை வீட்டிலேயே வைத்துக்கொண்டு தினமும் கவனமாக கவனித்துக் கொள்கிறான். ஏனென்றால் ராகாவின் வயிற்றில் வருண் மற்றும் அஞ்சலியின் குழந்தை வளர்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? வருண் ராகா மீது மிகவும் கோபமாக இருந்தான் அல்லவா? மறுபடியும் அவள் எப்படி வருணுடன் வந்தாள்? உண்மையில் ராகா ஏன் அவர்கள் இருவருக்கும் குழந்தையை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறாள்? இதையெல்லாம் நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். இப்போது ராகாவை மிக கவனமாக பார்த்துக் கொள்கிறான். அவள் என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன வேலைகள் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் முன்பே திட்டமிட்டு வைத்திருக்கிறான். அதனால் அவளை எந்நேரமும் கண் இமை காப்பது போல் பார்த்துக் கொள்கிறான். ஆனால் அஞ்சலிக்கு வருணும் ராகாவும் காதலித்த விஷயம் தெரியாது. அவர்கள் இருவரும் சாதாரண நண்பர்கள் என்று நினைக்கிறாள். அவ்வளவுதான். அவர்கள் இருவரும் ஏற்கனவே காதலித்து பிரிந்துவிட்டார்கள் என்று தெரியாது. வருண் ராகாவை பற்றி அஞ்சலியிடம் சொல்ல நினைக்கிறான். ஆனால் சொன்னால் அவள் எப்படி நடந்து கொள்வாளோ என்று சொல்லவில்லை. ஒரு நாள் ராகா வருணிடம் வந்து தான் செய்த தவறுக்காக வருணிடம் மன்னிப்பு கேட்கிறாள். தன் தவறை புரிந்து கொண்டு வந்ததால் வருணும் ராகாவை எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் வருண் ராகாவை பற்றி அஞ்சலியிடம் சொல்கிறான். ஏன் இன்றே சொல்கிறான் என்றால் ராகாவுக்கு அன்றைய தினம்தான் கர்ப்பம் உறுதியாகிறது. அதனால் சரியான நேரம் பார்த்து அஞ்சலியிடம் ராகாவை பற்றி சொல்கிறான். அஞ்சலி, ராகா என் முன்னாள் காதலி என்று சொல்கிறான். அதை கேட்டதும் அஞ்சலி கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாள். அப்படியானால் இவ்வளவு நாட்கள் ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், உண்மை சொன்னால் ராகா வாடகை தாயாக இருக்க நீ சம்மதிக்க மாட்டாயல்லவா, அதனால்தான் இப்போது சொன்னேன் என்று சொல்கிறான். உண்மையில் ராகாவை அஞ்சலிதான் தேர்ந்தெடுத்து வருணிடம் அழைத்து வருகிறாள். வருணும் அவளை பார்த்தவுடன் வாடகை தாயாக இருக்க ஒப்புக்கொள்கிறான். உண்மையில் வருண் ஏன் ஒப்புக்கொண்டான் என்பதை நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். இப்போது வருண் ராகாவை பற்றி முன்பே சொல்லாததால் அஞ்சலிக்கு மிகவும் கோபம் வந்து வருணையும் ராகாவையும் திட்டுகிறாள். அஞ்சலி எவ்வளவு திட்டினாலும் வருண் உணர்ச்சிவசப்படுவதில்லை, சாதாரணமாகவே இருக்கிறான். மேலும் குழந்தை பிறக்கும் வரை இந்த வீட்டில் யாரும் சண்டையிடக்கூடாது என்று சொல்கிறான். வருண் அப்படி சொன்னதும் அஞ்சலி ஆபீஸுக்கு சென்று மிகவும் அழுது பிறக்கப் போகும் குழந்தையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறாள். ஏனென்றால் தன் குழந்தை வருண் காதலித்த பெண்ணின் வயிற்றில் வளர்கிறது அல்லவா? அதனால் அஞ்சலிக்கு இன்னும் கோபம் வருகிறது. உடனே ஏமாற்றிய வருணிடம் சென்று தனக்கு விவாகரத்து வேண்டுமென்று கேட்கிறாள். அதை கேட்டதும் வருணுக்கு இதயம் உடைந்த மாதிரி ஆகிறது. ஆனால் மீண்டும் எந்த பதிலையும் காட்டவில்லை. உண்மையில் அஞ்சலி விவாகரத்து செய்யத்தான் பார்க்கிறாள். ஆனால் இப்போதில்லை. அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று நினைக்கிறாள். குழந்தை பிறக்கும் வரை மூவரும் அஞ்சலி வீட்டிலேயே இருக்க நினைக்கிறார்கள். அடுத்த நாள் முதல் பாவம் வருண் ஒரு பக்கம் அஞ்சலியை பாசத்துடன் பார்த்து கொண்டும் இன்னொரு பக்கம் ராகாவை கவனித்துக் கொண்டும் இருக்கிறான். அப்படி நாட்கள் செல்ல செல்ல ராகாவின் வயிறு பெரிதாகிறது. அதனால் அவளுக்கு உடைகள் சரியாக பொருந்தவில்லை, மிகவும் இறுக்கமாக இருக்கின்றன. வருண் அஞ்சலியின் உடைகளை எடுத்து வந்து ராகாவிடம் கொடுத்து போட்டுக்கொள்ளச் சொல்கிறான். இதனால் அஞ்சலிக்கு வருண் மீது இன்னும் கோபம் வருகிறது. அப்படி தினமும் காதலித்த பெண்களால் நரகத்தை பார்க்கிறான். ஒரு நாள் மகேஷ் வருணிடம் வந்து ராகாவை பற்றி பேசுகிறான். டேய் வருண், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ராகாவை அழைச்சிட்டு வந்து ஏன் வீட்ல வச்சிருக்க என்று கேட்டால், நான் அவளை பழிவாங்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் அவளை வீட்ல வச்சிருக்க வேண்டியதா போச்சு என்று சொல்கிறான். அப்படியா? அப்புறம் ஏன்
பழிவாங்காம அவகிட்ட பாசமா இருக்க என்று மகேஷ் கேட்டால், டேய் ராகா மேல எனக்கு இன்னும் உணர்வுகள் இருக்க, நான் அவளை காதலிக்கிறேன். அதே மாதிரி அஞ்சலி மேலையும் பாசம் இருக்க, நான் 2 பேரையும் காதலிக்கிறேன் என்று சொல்கிறான். அதை கேட்டதும் மகேஷுக்கு கோபம் வந்து, டேய் வீட்ல ஏற்கனவே மனைவியை வச்சுக்கிட்டு ராகா மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறதெனடா என்று கேட்டால், டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, எனக்கு அவங்க 2 பேர் மேலையும் ஃபீலிங்ஸ் இருக்கு என்று சொல்கிறான். மகேஷ் வருணுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் வருண் அதை கேட்கவில்லை. வருணுக்கு அஞ்சலி என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் தான் படும் வேதனையை அஞ்சலியிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் வருண் கஷ்டப்படுவதாக அஞ்சலிக்கு தெரிந்தால் அஞ்சலி இன்னும் பிடிவாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் வருண் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அஞ்சலியிடம் சொல்லவில்லை. அடுத்த நாள் முதல் வருண் ராகாவை மிகவும் பாசமாக பார்த்துக் கொள்கிறான். அவர்களை பார்த்து அஞ்சலி கொஞ்சம் பொறாமையாக உணர்கிறாள். ஒரு நாள் ராகா தங்கள் கல்லூரி புகைப்படங்களை பார்த்துக்கொண்டு வருணுடன் கழித்த தருணங்களை நினைத்து பார்க்கிறாள். அப்போது வருண் வந்ததும் வருணிடமும் புகைப்படங்களை காட்டி அவள் வருணுக்கு கொடுத்த முதல் முத்தத்தை பற்றி பேசுகிறாள். அதன் பிறகு இருவரும் படுக்கையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறிது நேரம் கழிந்த பிறகு இருவரும் முத்தமிட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் படுக்கை அறைக்கு பக்கத்திலேயே அஞ்சலி தென்பட்டதால் வருண் அஞ்சலியை உள்ளே அழைத்து வந்து பேசுகிறான். பார் அஞ்சலி, நீ நினைப்பது போல் நான் ராகாவை முத்தமிடவில்லை. அவள் நம் குழந்தையை சுமக்கிறாள். அதனால் நான் அவளை சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்கிறேன். அதேபோல் ராகா என் காதலி என்பதால் நீ எங்களை இப்படி பார்த்தால் உனக்கு தவறாகத்தான் தோன்றும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். அப்போதுதான் நமக்கு ராகாவின் பிளாஷ்பேக் காட்டப்படுகிறது. அப்படி பிளாஷ்பேக்கிற்கு போனால் வருண் கல்லூரியில் இருந்தபோதே ராகாவை காதலிக்கிறான். வருணுக்கு பெற்றோர் யாரும் இல்லாததால் அவனுக்கு காதல் என்றால் என்னவென்று தெரியாது. அதனால் ராகாவை காதலித்த பிறகுதான் அவனுக்கு காதலை பற்றி தெரிகிறது. மேலும் வருணுக்கு குடும்பம் இல்லாததால் ராகாவை திருமணம் செய்து கொண்டு பிறக்கும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறான். ஒரு நாள் வருண் ராகாவின் வீட்டிற்கு சென்று அவளுடன் சிறிது நேரம் பேசுகிறான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து உடலுறவு கொள்கிறார்கள். அப்படி சில நாட்கள் கழிந்த பிறகு வருணுக்கு பாரிஸ் செல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ராகாவை காதலிப்பதால் வருண் இந்தியாவிலேயே தங்கிவிடுகிறான். அடுத்த நாள் வருண் ராகாவிடம் சென்று திருமணத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் ராகாவுக்கு திருமணம் பிடிக்கவில்லை என்று சொல்கிறாள். அப்போது வருண் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவள் ஏற்கனவே மது அருந்தியிருந்தாள் அல்லவா, அதனால் சும்மா விளையாட்டாக சொன்னாள் என்று நினைக்கிறான். அடுத்த நாள் மீண்டும் ஒரு உணவகத்திற்கு சென்று பேசிக் கொண்டிருக்கும் போது ராகாவின் நண்பர்கள் வருகிறார்கள். தன் நண்பர்களிடம் வருணை காதலனாக இல்லாமல் ஒரு நண்பனாக அறிமுகம் செய்து வைக்கிறாள். அதனால் வருணுக்கு அவள் மீது பல சந்தேகங்கள் வருகின்றன. உடனே அவளிடம் சென்று, உண்மையில் என்னை காதலிக்கிறாயா இல்லையா, நாம் எப்போது திருமணம் செய்து கொள்வோம் என்று கேட்டால், என்ன அப்படி பேசுகிறாய் வருண், இப்போது நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் அல்லவா, எனக்கு திருமணத்தில் துளியும் ஆர்வம் இல்லை. நீ வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளுடன் சந்தோஷமாக இரு, குழந்தைகளை பெற்றுக்கொள், ஒரு குடும்பத்தை பார், தேவைப்பட்டால் நானும் உன்னுடன் இருந்து உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளுடன் விளையாடுவேன், ஆனால் மட்டும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாள். ஒரு நாள் ராகா தன் அம்மா அப்பா பார்த்த பையனை சந்திக்க செல்கிறாள். இதையெல்லாம் பார்க்கும் வருணுக்கு உண்மையில் ராகா என்ன செய்கிறாள் என்று புரியவில்லை. உடனே ஏதோ ஒன்றை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இரவு அவளிடம் சென்று பேசுகிறான். ஏய் ராகா, உண்மையில் என்னுடன் இருப்பாயா இல்லையா, நீ என்னுடன் இருந்தால் ஆயுள் முழுவதும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். அதற்கு ராகா வருணை கட்டிப்பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்று வருணுடன் உடலுறவு கொள்கிறாள். அடுத்த நாள் வருண் தூங்கி எழுந்து பார்த்தால் ராகாவை காணவில்லை. அவளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறான். அப்படியும் அவள் எடுக்கவில்லை. சரியாக அப்போதுதான் ராகா வருணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறாள். டேய் வருண், ஏன் அழைப்புகள் கொடுத்து என்னை தொந்தரவு செய்கிறாய், நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறாள். சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால் தன் அவசியத்திற்கு பயன்படுத்திக் கொண்டு விட்டுவிடுகிறாள். அப்படி ராகா சொல்லாமல் சென்றதற்காக அவள் மீது மிகவும் கோபம் வருகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் முதல் முறையாக உடலுறவு கொண்ட பிறகு ராகா கர்ப்பமாகிறாள். ஆனால் அவள் வருணிடம் சொல்லாமலேயே கருக்கலைப்பு செய்து கொள்கிறாள். அதனால் வருணுக்கு அவள் மீது மிகவும் கோபம் வருகிறது. அப்படியிருந்தும் அப்போது எதுவும் சொல்லவில்லை. இப்போது காதல் என்ற பெயரில் ஏமாற்றினாள் அல்லவா, அதனால் அவள் மீது பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறான். அதனால் உடனே ராகா கொடுத்த பரிசுகள் அனைத்தையும் எரித்துவிடுகிறான். அப்படி சில நாட்கள் கழிந்த பிறகு வருண் மீண்டும் அஞ்சலியுடன் காதலில் விழுகிறான். நடந்தது முழுவதும் நமக்கு தெரியும். அடுத்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காததால் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்கிறார்கள். உண்மையில் வருணுக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அஞ்சலிக்கு கருப்பையில் சிறிய பிரச்சனை இருந்ததால் அவளுக்கு குழந்தைகள் பிறக்காது. ஒருவேளை அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்தாலும் அவள் 9 மாதங்கள் குழந்தையை சுமக்க முடியாது. உண்மை தெரிந்ததும் வருண் மிகவும் வருத்தப்படுகிறான். அதேபோல் அஞ்சலியும் தாயாக முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்படுகிறாள். அதனால் இருவருக்கும் குழந்தைகள் என்றால் பிடிக்கும் என்பதால் என்ன செய்வது என்று புரியவில்லை. பாவம் அஞ்சலி மிகவும் பண்பான குடும்பத்திலிருந்து வந்தவள் என்பதால் தனக்கு குழந்தைகள் பிறக்காது என்று தெரிந்தால் வீட்டில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மிகவும் வருத்தப்படுகிறாள். அப்போது வருண் அவளுக்கு ஆதரவு கொடுத்து, பார் அஞ்சலி, உனக்கு அவ்வளவு பயமாக இருந்தால் பிரச்சனை உன்னிடம் இல்லை, என்னிடம் இருக்கிறது என்று சொல்லு. அப்போது உன் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கிறான். அப்படி பல நாட்கள் கழிந்து போகின்றன. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை
இல்லை என்று மிகவும் வருத்தப்படுகிறார்கள். அதன் பிறகு அஞ்சலி ஒரு மருத்துவரை சந்திக்கிறாள். அந்த மருத்துவர் வேறு யாருமில்லை, வருணின் முதல் காதலி ராகா. இப்போது ராகா ஒரு IVF நிபுணராக பணிபுரிகிறாள். ராகா பலருக்கு வாடகை தாய்மை பற்றி விளக்குகிறாள். குழந்தைகள் பிறக்காதவர்களுக்கு வாடகை தாய்மை மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் என்று சொல்கிறாள். இப்படி வம்சத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிந்ததும் உடனே அஞ்சலி சென்று ராகாவை சந்திக்கிறாள். ராகா அஞ்சலிக்கு சில வாடகை தாய்களை காட்டுகிறாள். ஆனால் அஞ்சலிக்கு அவர்கள் சரியாக அமையவில்லை. அதனால் அஞ்சலி இன்னும் வருத்தப்படுகிறாள். ஒரு நாள் ராகா அஞ்சலியை வருணுடன் போக பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைகிறாள். அதனால் அஞ்சலி வருணின் மனைவி என்று புரிகிறது. அடுத்த நாள் ராகா அஞ்சலியிடம் சென்று ஒரு நல்ல செய்தி சொல்கிறாள். பார் அஞ்சலி, உனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லையே என்று நீ வருத்தப்படாதே, நான் உனக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாள். அதை கேட்டதும் அஞ்சலி மிகவும் சந்தோஷப்படுகிறாள். உடனே அஞ்சலி வருணுடன் சென்று நடந்தது முழுவதையும் சொல்கிறாள். உண்மையில் வருணுக்கு அஞ்சலிக்கும் ராகாவுக்கும் இடையிலான நட்பு பற்றி முன்பே தெரியும். எப்படி என்றால் வருண் தினமும் அஞ்சலி எங்கே போகிறாள், என்ன செய்கிறாள் என்று கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அதனால் இப்போது வாடகை தாயாக இருக்க ராகா ஒப்புக்கொண்டதால் உடனே வருண் ராகாவிடம் சென்று உண்மையில் ஏன் எங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஒப்புக்கொண்டாய் என்று கேட்கிறான். அப்போது ராகாதான் செய்த தவறை சொல்கிறாள். டேய் வருண், நான் உன்னை விட்டு போன பிறகு ஒரு நாள் கூட சந்தோஷமாக இல்லை. அதேபோல் நமக்கு கிடைக்கப் போகும் குழந்தையையும் கொன்றேன். அது மட்டுமல்லாமல் அஞ்சலிக்கு உன்மீது மிகவும் பாசம் இருக்கிறது. அவள் குழந்தையை கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்படுகிறாள். அதனால்தான் நான் செய்த துரோகத்திற்காக உனக்காகவும் அஞ்சலிக்காகவும் குழந்தையை சுமக்கிறேன் என்று சொல்கிறாள். வருணுக்கு ராகா மீது இன்னும் காதல் இருப்பதால் ராகா வாடகை தாயாக இருக்க ஒப்புக்கொள்கிறான். உடனே வாடகை தாய்மை செயல்முறையை தொடங்குகிறார்கள். அஞ்சலியிடம் இருந்து முட்டையையும் வருணிடம் இருந்து விந்தணுவையும் எடுத்து ராகாவின் கருப்பையில் பதியமிடுகிறார்கள், இம்ப்ளான்ட். அப்படி சில நாட்களுக்கு பிறகு அவளுக்கு கர்ப்பம் உறுதியாகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம். வருணுக்கு ராகா மீதும் அஞ்சலி மீதும் இருவர் மீதும் பாசம் இருப்பது, அதேபோல் கர்ப்ப காலத்தின் போது ராகாவுக்கும் வருண் மீது உணர்வுகள் வருவது, மீண்டும் அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் துளிர்விடுவது எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு ராகாவுக்கு சீமந்தம் செய்ய அஞ்சலியின் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படி அன்றைய தினம் சீமந்தம் நன்றாக நடக்கிறது. அதே நாள் இரவு அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்போது ராகா வருணை பற்றி நடந்ததை முழுவதுமாக அஞ்சலியிடம் சொல்கிறாள். அதாவது வருண் ராகாவுடன் உடலுறவு கொண்டது, அதேபோல் ராகா கருக்கலைப்பு செய்தது முழுவதையும் சொல்கிறாள். அதனால் அஞ்சலிக்கு வருண் மீது மிகவும் கோபம் வருகிறது. அப்போது வருண் அஞ்சலிக்கும் ராகாவுக்கும் புரியும் விதமாக சில விஷயங்களை சொல்கிறான். பார் அஞ்சலி, இன்று ராகா உன்னிடம் என்னை பற்றி தன் கருக்கலைப்பை பற்றி சொன்னாள் அல்லவா? உண்மையில் அவள் உன்னிடம் உண்மை சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இப்போது உண்மை சொன்னதால் யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? முக்கியமாக உனக்கு என் மீது பல சந்தேகங்கள் உள்ளன. நீ என்னை ஒரு முட்டாளாக பார்க்கிறாய். உண்மையில் எனக்கு ராகா மீது எத்தனை உணர்வுகள் இருக்கிறதோ அவளை விட உன்மீதுதான் எனக்கு அதிக உணர்வுகள் இருக்கின்றன. நான் என் வாழ்க்கையில் முதலில் காதலித்தது ராகாவைத்தான். அதனால் எனக்கு அந்த உணர்வுகள் இருக்கின்றன. அதேபோல் அந்த உணர்வுகள் ஆயுள் முழுவதும் இருக்கும். அப்படி என்று நான் ஆயுள் முழுவதும் ராகாவுடன் இருப்பேன் என்று அர்த்தமில்லை. சும்மா எனக்கு அவள் மீது உணர்வுகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். ஆனால் உன்மீது எனக்கு மிகவும் காதல் இருக்கிறது. உண்மையில் எனக்கு சிறுவயதிலிருந்தே பாசம் கிடைக்கவில்லை. என் அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை யாரும் சரியாக பார்த்து கொள்ளவில்லை. அதேபோல் நான் ஒரு அனாதையாக வளர்ந்தேன். அப்போதுதான் எனக்கு ராகா அறிமுகமானாள். சிறுவயதிலிருந்து நான் இழந்த பாசம் முழுவதும் ராகாவிடம் கிடைத்தது. அவள்தான் என் உலகம் என்று நினைத்தேன். அவளுடன் குழந்தைகளை பெற்று ஒரு குடும்பத்தை அமைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் பாதியில் விட்டுவிட்டு சென்று விட்டாள். நான் ராகாவை காதலிக்கும் போது மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தேன். அவள் என்னை விட்டு போன பிறகு நான் மிகவும் மாறிவிட்டேன் என்று சொல்கிறான். வருண் எவ்வளவு சொல்லியும் அஞ்சலியின் மனம் சுத்தமாக கரையவில்லை. அவளுக்கு இன்னும் கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. உடனே விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்து போடும்படி சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள். அப்படி இருந்தும் வருண் எந்த உணர்ச்சிகளையும் காட்டுவதில்லை. ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டால் வருண் கட்டுப்பாட்டை இழந்து விடுவான். அதனால்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக கையாள்கிறான். அவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் ராகாவிடம் வந்து உனக்கு மாத்திரை போட்டுக்கொள்ளும் நேரம் ஆகிவிட்டது, போய் போட்டுக்கொள் என்று சொல்லி மிகவும் வருத்தத்துடன் சென்று விடுகிறான். சிறிது நேரம் கழிந்த பிறகு ராகா அஞ்சலியிடம் சென்று வருணை பற்றி சொல்கிறாள். பார் அஞ்சலி, வருண் மிகவும் நல்லவன். நான் வருணை விட்டு போய் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் செய்த தவறை நீ செய்யாதே. வருண் போன்ற பையன் மீண்டும் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டான் என்று சொல்கிறாள். ராகா சொன்னதை கேட்டதும் அஞ்சலி வருணை பற்றி யோசிக்கிறாள். அப்படி சிறிது நேரம் யோசித்த பிறகு வருணுடன் ஆயுள் முழுவதும் இருந்துவிட சம்மதிக்கிறாள். ஏனென்றால் வருண் கடந்த காலத்தில் தவறு செய்தாலும் இப்போது அஞ்சலியுடன் விசுவாசமாக இருக்கிறான் அல்லவா? அதனால் அஞ்சலி வருணிடம் சென்று விடுகிறாள். சில நாட்கள் கழிந்த பிறகு ராகாவுக்கு குழந்தை பிறக்கிறது. வருண் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறான். அதேபோல் அஞ்சலியின் கையில் கொடுத்துவிட்டு பக்கத்தில் சென்று மிகவும் வருத்தப்படுகிறான். உண்மையில் அது வருத்தத்துடன்
குடும்பத்துடன் கூடிய சந்தோஷம் என்று சொல்லலாம். அடுத்த நாள் அஞ்சலி ராகாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்துவிடுகிறாள். அதாவது இப்போது ராகாவும் வருணுடன் இருக்கிறாள். சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால் மூவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது நண்பர்களே. இந்த திரைப்படம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து குறியீட்டில் காமெண்ட் சொல்லுங்கள். இதுபோன்ற மேலும் பல படங்களுக்காக நம் சேனலை சந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.